இல்லை, திட்டத்தோட பேரை மாற்றுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை வந்து எப்படி செயல்படுத்துகிறோங்கிறது தான் இருக்குது. ஸோ பேர் மாற்றுறதுனால எந்த ஒரு லாஸும் நமக்கு வரப்போகிறது கிடையாது. புது திட்டங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி இருக்கிற திட்டத்தை விரைவாக முடிக்கணும். மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல, மாநில அரசாங்கம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்போ ஆட்சி மாறும்போது மாறி மாறி நடக்கும். ஆனால் நல்ல விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லா ஆட்சியோடையும் விஜய் ஆட்சி நல்லாயிருக்கும். பேர் மாற்றத்தை வைக்கிறத விட அது எல்லாத்தையும் செயல்படுத்துறது இன்னொரு நல்லாயிருக்கும். பேர் மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்கம்மா. நான் கூட 5 வயசில் ஒரு பேர் வச்சுருப்பேன், 10 வயசில் போய் வேறு ஒரு பேர் மாற்றிப்பேன். புரியுதுங்களா? அதனால் பேர் மாற்றுறதுல எந்த மாற்றமும் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்படி மகளிர் விடியல் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்த மாதிரி, இது மகளிர் பயணம்ன்றது வந்து ஒரு உரிமையோடு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. விடியலை மட்டும்தான் கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராத்திரிலையும் பஸ்ஸு ஓடும். காலைங்காத்தால் மட்டும் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் விடியல் பயணம்னு வச்சுக்கலாம். ஏன்னா எனி டைம் ஓடுது பஸ்ஸு, 24 hour ஓடுது. ஸோ அதனால் விடியல் தேவையில்லை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்துமதி பாலகிருஷ்ணன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தடவை ஆட்சி மாறும்போதும் பழைய அரசு கொண்டு வந்த பெயர்களை மாற்றிட்டு புதிய பெயர்களை சூட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களோட பெயர்களையும் மாற்றிட்டு அரசின் அடையாளங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு தாவேக அரசு புதிய பெயர்களை சூட்டிருக்கு. அதாவது இப்போ வந்து மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிறத மகளிர் பயணம் அப்படின்னு தாவேகா மாற்றிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிற திட்டம் வந்து முன்னாடி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு இருந்திருக்கு. இத்தகைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது வந்து அம்மா உணவு எடுத்துன்னு வரும்போது டிஎம்கார் வந்து மாற்றினாங்க. அதே வந்தால் தாவக தலைவர் விஜய் வந்து மாற்றுகிற வந்து வளமுறை வந்து செய்வார். அவர் அது மகிழ்ச்சி தான். அது எல்லாமே போன ஆட்சியில் ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினால அவர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் பேராக மாற்றிருக்காரு. கேட்டால் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர் இப்போதைக்கு செயல்படுற மாதிரி தெரியல. ஆனால் இப்போ எல்லாமே நடக்கிறது திமுக தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக திட்டங்கள் மாற்றுறது பற்றி எனக்கு எதுவும் தெரியல. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, திட்டங்கள் மாறினாலும் இருக்கிற திட்டங்களை நல்லபடியாக முடிக்கணும். எப்படின்னா, திட்டங்களில் வர நம்ம குவாலிட்டி, அதனுடைய பல்லாண்டு காலம் அந்த திட்டங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு பயன்படுற வகையில் இருக்கணும். அதே மாதிரி புது திட்டம் கொண்டு வரோம். அதுவும் புது அரசாங்கம் நல்லதாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா இல்லைன்னு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஸோ திட்டங்கள் வந்து புது திட்டங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி இருக்கிற திட்டத்தை விரைவாக முடிக்கணும். மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல, மாநில அரசாங்கம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கேருந்து எந்த நிதி யூஸ் பண்ணி அந்த திட்டத்தை முடிக்க முடியும், முக்கியமான திட்டங்களை முடிக்கணும். கல்வி திட்டம், மருத்துவ திட்டம், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி அத்தியாவசிய திட்டங்களை விரைந்து முடிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்க முடியும். இல்லை, திட்டத்தோட பேரை மாற்றுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை வந்து எப்படி செயல்படுத்துகிறோங்கிறது தான் இருக்குது. ஸோ பேர் மாற்றுறதுனால எந்த ஒரு லாஸும் நமக்கு வரப்போகிறது கிடையாது. அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், மக்களுக்கு எப்படி கொண்டு போகிறோம், ஸோ இதில் தான் இருக்குது. ஸோ தளபதி வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. அவங்க இதை எப்படி செயல்படுத்துகிறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்களா கடைசி வரைக்கும், ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஆமாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நிறைய மாற்றிட்டு வராங்க. அவங்கவுங்க ஆட்சியில் அவங்க இஷ்டப்படி அவங்களுடைய ஸ்டைலில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ வந்து அவருடைய ஸ்டைலில் மாற்றிருக்காரு. மக்கள் வந்து பெனிஃபிட் ஆனால் ஓகே தான். எல்லாமே மக்களுக்கு போக வேண்டிய அந்த சேவைகள், சலுகைகள் வந்துட்டு ரீச் ஆச்சுன்னா அதுவே எனக்கு ஹாப்பி தான். ப்ளஸ் வந்து வேறு என்னென்னா, இப்போ செவிலியர்கள் ரிலேட்டடாக 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்களாம் ரெகுலர்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் வந்து நீண்ட காலமாக அது வந்து ஒரு போராட்டத்திலே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு ஒரு நல்ல பயனும் ஒரு சொல்யூஷனும் கிடைச்சா நல்லாயிருக்கும். அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. எல்லோரும் சொல்லியிருக்காரு நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போன்றாரு. ஸோ பார்ப்போம். மக்களுக்கும் நல்லது நடக்கணும், மக்களை சுற்றி இருக்கவங்க அவரும் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்காகவும் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு ஒரு ப்ரேயரோ ஒரு நல்லதோ வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறோம். மாற்றத்துக்கான ஒரு சேஞ்சாக தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹிம் அண்டு ஃபார் தமிழ்நாடு பீப்புள் ஆல்சோ. இது அப்செஸ் பண்ணது ஒன்றும் இல்லைங்க. அந்தந்த காலகட்டத்தில் அது நடக்கிறது தான். அது அந்த ஆட்சியில் நடந்தது நல்ல விஷயந்தான். மக்களுக்காக லேடிஸ் இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் போகிறது ரொம்ப சகஜமானது, ரொம்ப கரெக்டாக இருந்தது. இப்போது அதே மாதிரி கொண்டு வராங்க. இதுவே அப்படியே பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எப்போது ஆட்சி மாறும்போது மாறி மாறி நடக்கும்.
ஆனால் நல்ல விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லா ஆட்சியோடையும் விஜய் ஆட்சி நல்லாயிருக்கும். பேர் மாற்றத்தை வைக்கிறத விட அது எல்லாத்தையும் செயல்படுத்துறது இன்னும் நல்லாயிருக்கும். பெயர் மட்டும் மாற்றக்கூடாது. அதுக்கான என்ன நடைமுறைக்கு சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக வந்து பண்ணணும். அதில் ஒரு இக்கு வச்சு எதுவும் பேக் அடிக்கக்கூடாது. கரெக்டான விஷயம் அதில் போகணும். இது வழக்கமான செயல்னு சொல்ல முடியாது. இந்த திட்டம்லாம் வந்து நல்ல திட்டம். முந்தைய அரசு எடுத்துகிட்டு வந்த திட்டம்லாம் நல்ல திட்டம். இந்த பேரை மாற்றினால இந்த திட்டம் மாற போது கிடையாது. இந்த திட்டம் வெற்றியான திட்டம். இந்த திட்டம் இதே திட்டத்தை நடைமுறைப்படுத்தணுமே தவிர அதை செயல்படுத்துறது எப்படின்னு தான் பார்க்கணும். இதுதான் அரசுடைய வேலை. இதை விட்டுட்டு செயலை சும்மா பேரை கிட மாற்றிட்டு என்ன பண்ண போகிறாங்க? பேரை மாற்றி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த திட்டம் செயல்படணும். அதுக்கு என்ன வழி அதை பண்ணணும் கவர்மெண்ட். இல்லை, இதில் எந்த பெரிய வேறுபாடு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா திட்டங்கள் கரெக்டாக நடந்துகிட்ருக்குல்ல. பேர் மாற்றுறதுல என்ன இருக்குது? ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னும் போது அவங்க அட்லீஸ்ட் பேரை கூட மாற்றாமல் வேறு என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்கள். இப்போ அந்த திட்டத்தெல்லாம் கிடப்பில் போட்டுட்டு அவங்க புதுசாக ஒரு பிளானிங் கொண்டுட்டு வந்தாங்கன்னா கூட நீங்கள் எதிர்க்கலாம். ஏங்க நாங்கள் நல்ல திட்டம் தானே நடத்திட்டு இருந்தோம், நீங்கள் ஏன் அதுக்கு மாற்றுறீங்க அப்படின்னு கேட்கலாம். பேர் தானே மாற்றுறாங்க. பேர் மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்கம்மா. நான் கூட 5 வயசில் ஒரு பேர் வச்சுருப்பேன், 10 வயசில் போய் வேறு ஒரு பேர் மாற்றிப்பேன். புரியுதுங்களா? அதனால் பேர் மாற்றுறதுல இந்த மாற்றமும் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது அவங்களுடைய கவர்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றத அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால் நாங்கள் பேரை மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த திட்டங்களோட பெயர்கள்லாம் மாற்றுறது முக்கியம்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை செயல்படுத்துறது தான் மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களோட ஒரு பொதுமக்களாக உங்களோட கருத்து என்ன? திட்டங்கள் செயல்படுத்துறது தான் மெயின் முக்கியமே. அது யார் வேணாலும் மாற்றுறது உரிமை இருக்குது. செயல்படுத்தினா தான் மக்களுக்கு போய் நல்லது போய் சேரும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். திட்டங்கள் செயல்படுறது முக்கியம். ஆனால் அவர் செயல்பட்ட மாதிரி தெரியல. பெயர் மாற்றம்னா அது முக்கியத்துவம் எதுவுமே இல்லை. திட்டங்கள் பெயர் மாற்றம் முக்கியம் இல்லை, அது செயல்படுத்தணும். என்ன பெயர், எம்ஜிஆர் பெயர் வச்சாலும் சரி, அறிஞர் அண்ணா பெயர் வச்சாலும் சரி, எல்லாம் தமிழ்நாட்டுக்கான மக்களுக்கான தலைவர் தான். ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, அறிஞர் பொலிட்டீஷியன் பெயர் வைக்கிறதோடவோ எஜுகேஷனிஸ்ட்டு இப்போ ஏபிஜே அப்துல் கலாம், காந்தி, இன்னும் ஒரு சில சோஷியல் ரெஃபார்மர்ஸ் இருப்பாங்க, அவங்க பேர் வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜான்சி ராணி, இந்த மாதிரி அம்பேத்கர், இந்த மாதிரி இருக்கவங்க பேர் வைக்கலாம். ஏன்னா அவங்களாம் இந்தியாவுக்காக பாடுபட்டவங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா திமுக அரசு கொண்டு வந்த நிறையா திட்டங்களோட பெயர்களையுமே முதலமைச்சர் விஜய் இப்போ மாற்றிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை, அவங்க வச்சுருந்த அதே பேரை நான் இவங்க ஃபாலோ பண்ணணும்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஆட்சி வராங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதை மாற்றுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறத அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் இல்லை, ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னும் இல்லை. நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. எப்படி அவங்க மக்களுக்கு கொண்டு போகிறாங்க, தொடர்ந்து இதை விட இன்னும் புதுமையான திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. ஸோ இருக்கிற திட்டத்தை எப்படி இன்னும் நல்லா மெருகேற்றுறாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். இது எப்படி பார்க்குறேன்னா, எப்படி மகளிர் விடியல் அப்படின்றது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்த மாதிரி, இது மகளிர் பயணம்ன்றது ஒரு உரிமையோடு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. மக்களுக்கு போக வேண்டியது எந்த பேரில் இருந்தால் என்ன, கரெக்டாக போய் ரீச் ஆச்சுன்னா ஓகே தான். ஏழைகளுக்கு நல்லது செய்யணும். பேருங்கிறது முக்கியம் இல்லை, செயல்பாடு நல்லா இருக்கணும், அதான் முக்கியம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் இப்போ மகளிர் விடியல் பயணம் இருக்கு இல்லையா, அதை மகளிர் பயணம்னு மாற்றிருக்காரு. திமுக கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தை திறன் தமிழ்நாடு அப்படின்னு மாற்றிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால் என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போது மகளிர் பேருந்து முதலே இருந்தது, இப்போ விடியல் பேருந்து ஆக்கினாங்க. அதனால் அது அந்த விடியல் பேருந்து பண்ணனால எல்லா மக்களும், பெண்கள் எல்லாமே பயனடைந்தாங்க. நிறையா பேர் இன்றைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. இதை மாற்றினால பயன் அடையாமல் போகல. இதை மாற்ற வேஸ்ட். எதுக்காக இதை மாற்றுறாங்க? அசிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அதை பண்ணிவிட்டு அப்படியே போயின்னு இருந்தாலும் இந்த அரசு சிறப்பாக இருக்கும். இல்லை நான் எல்லாத்தையும் மாற்றோம் அப்படின்னா இது என்ன சொல்கிறது, ஒன்றுமே சொல்ல முடியாது இந்த அரசை பற்றி. விடியலை மட்டும்தான் கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராத்திரிலையும் பஸ்ஸு ஓடும். காலைங்காத்தால் மட்டும் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் விடியல் பயணம்னு வச்சுக்கலாம். ஏன்னா எனி டைம் ஓடுது பஸ்ஸு, 24 hour ஓடுது. ஸோ அதனால் விடியல் தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயர் மாற்றங்கள் பண்ணுறது சரியா, இல்லை பார்த்தீங்கன்னா திட்டங்களை சரியாக செயல்படுத்தணும், அது மக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நினைக்கிறீங்களா? ஒரு பொதுமக்களாக உங்களோட கருத்து என்ன? ஆமாம், அதாவது பெயர் மாற்றுறாங்கன்றது தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு. மற்றபடி திட்டங்கள் நல்லபடியாக தான் நடந்துகிட்டு இருக்குது, நடக்கும். இன்னும் அதிகமாகவே நல்லபடியாக நடக்கும். அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பேரை பாறை மாற்றிக்கிட்டு எதனா மாற்றினா செயல்படுறது தான் முக்கியம். ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த திட்டம் பெரிய திட்டம். கடந்த திமுக அரசு எடுத்துகிட்டு வந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு பயனடையக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்திக்கிட்டே தான் போனோமே தவிர திட்டத்தை பேரை மாற்றி அதை பண்ணி திட்டத்தை மாற்றக்கூடாது.
திட்டம் வந்து அருமையான திட்டம், அதை அப்படியே நடைமுறைப்படுத்தணும். தேங்க்யூ சார். நன்றி.